ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் போன தொடரில் 27வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். அதில் பகவான் நான் தான் செய்கிறேன்ற அகங்காரம் வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் அந்த 3 குணங்களுடைய தாக்கம் இருக்குது. அந்த 3 குணங்கள் சத்வம் ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்களால் தூண்டப்பட்டு தான் நம்ம செயல்களை செய்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்காதவன் முட்டாள்னு சொல்கிறாரு. சரி, இப்போ 28வது ஸ்லோகத்தில் இந்த 3 குணங்களால் தான் தூண்டப்பட்டு செயல்களை செய்கிறேன் அப்படின்னு அறிவு உள்ளவனை பற்றி பகவான் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த அறிவு இருக்கிறதுனால என்ன பயன்றதையும் நம்ம பார்த்துருவோம். தத்துவவித்து, தத்துவத்தை உண்மையாக அறிஞ்சிருப்பவன் அப்படின்னு. எந்த தத்துவத்தை, எதை பற்றி உண்மையாக அறிஞ்சிருப்பவன்? குணகர்ம விபாக யோகோ, இந்த 3 குணங்களை பற்றியும் அதனால் தூண்டப்பட்டு செய்யப்படும் கர்மாக்கள் விஷயங்கள் பற்றியும் அதையெல்லாம் பற்றியும் நல்லா தெரிஞ்சிருப்பவன் அப்படின்றவன் தான் தத்துவவித்து. இந்த உண்மையை தெரிஞ்சிருப்பவன், தத்துவத்தை உண்மையாக அறிஞ்சிருப்பவன் அப்படின்ட்டு. இப்படிப்பட்டவன் என்ன ஒரு புத்தி உள்ளவனாக இருக்கான்? குணாகா, சத்வம் ரஜஸ் தமஸ் முதலான குணங்களெல்லாம் குணேஷு அதனுடைய காரியத்தில் வர்த்தந்தே ஈடுபட்டிருக்கு, செயல்பட்டிருக்கு. இதிமத்வா இப்படின்ற அந்த ஒரு புத்தி நல்லா புரிஞ்சுட்டு புத்தி இருக்கக்கூடியவன் சஜ்ஜத்தே ந சஜ்ஜத்தே, அதாவது தான் தான் கர்மாவை செய்யறோம் அப்படின்னும் இல்லை இந்த கர்மாவில் தான் செய்யக்கூடிய செயலில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் பற்று இல்லாமல் இருப்பான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது உண்மையாக இந்த 3 குணங்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருப்பான். இந்த 3 குணங்களால் தான் தூண்டப்பட்டு நம்ம எல்லா செயல்களையும் செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கக்கூடியவன் எந்த ஒரு செயல், தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே நான் தான் செய்கிறேன்ற அகங்காரம் இல்லாமலையும் அந்த செய்யக்கூடிய செயலில் பற்று இல்லாமையும் இருக்கான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ இதனால என்ன பயன்? இப்போ இந்த 3 குணங்கள்னால தான் நான் செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரியலேன்னா என்ன, எப்படியோ நம்ம செய்ய போகிற விஷயங்களுக்கு செய்யத்தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஏன்னா இப்போது நம்ம இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் பற்றி முதல்ல புரிஞ்சுக்கலாம். சத்வகுணம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ரஜோகுணம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, தமஸ் அப்படின்ற குணம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சத்வகுணம் நிறைய இருக்கிறவங்க, ஏன்னா இந்த 3 குணங்களும் எல்லார்கிட்டையுமே இருக்கும். எது நிறைய இருக்குன்றதை பொறுத்து அவங்க நடந்துக்கிறது எல்லாம் மாறும், நடைமுறையெல்லாம். இப்போ சத்வகுணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க பளிச்சுன்னு விஷயத்த டக்குன்னு புரிச்சுப்பாங்க. கற்பூரம் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, கற்பூரம் மாதிரி கப்புன்னு புரிச்சுப்பாங்க. படிக்க ஆவலாக இருப்பாங்க. மேலும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ, பகவான் என்ன சொல்லியிருக்கோ சொன்னபடி தான் நடக்க முயற்சி செய்வாங்க. வேண்டியவங்களுக்கு உதவி செய்வாங்க. தெளிவான சிந்தனை இருக்கும், பதட்டம் இருக்காது. அடுத்து ரஜஸ்ன்ற குணம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த ரஜஸ் குணம்னா கோபம் அடிக்கடி வரும், ஆசைகள் நிறைய இருக்கும், பேராசை நிறைய வரும். இந்த பேராசைனால செயல்பாட்டில் ஒரு சில செயல்பாட்டில் எல்லாம் ஈடுபடுவாங்க, அப்படி இருப்பாங்க. தமசுன்ற குணம் நிறைய இருக்கிறவங்க ஊக்கமே இருக்காது, எப்போ ஒரு சோம்பலாகவே இருப்பாங்க, தூக்கமாக வரும், அறிவின்மை, அதாவது அறிவும் குறைச்சலாகவே தான் இருக்கும், எப்போதும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இப்போ இந்த 3 குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போது இந்த 3 குணங்கள்னால தான் நான் செயல்களை செய்கிறேன், இல்லை இந்த 3 குணங்கள்னால இல்லை நான் தான் செய்கிறேன்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒன்றும் இல்லை. இந்த 3 குணங்கள்னாலெல்லாம் நான் செய்யலை, நான் தான் செய்கிறேன் அப்படின்னா எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அகங்காரம் வந்துடும் இல்லையா? ஏன்னா பொதுவாக என்ன சொல்கிறது உண்டு, நம்ம எவ்வளோ வெற்றி பெற்றாலும் தலைக்கு ஏறிடக்கூடாது, தலைகணம் வந்துடக்கூடாதுன்னு, அந்த நான்ற அகங்காரம் வந்துடக்கூடாதுன்னு. அப்போது நான் செய்யலை, இந்த 3 குணங்கள்னால தான் தூண்டப்பட்டு நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த அகங்காரம் வராது இல்லையா? இது ஒரு விஷயம். சரி, நான் நல்ல விஷயம் செய்கிறேன். இப்போ ஒரு கெட்ட விஷயம் செஞ்சால், இப்போ ஏதோ தப்பு ஏதோ தெரியாமல் செஞ்சிடறோம். அப்போ ஐயோ நான் செய்யலைப்பா, அந்த 3 குணங்கள்னால தூண்டப்பட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா தப்பிச்சுக்கிறதுக்காக கிடையாது. இப்போது ஏதோ ஒரு பேராசையினால தூண்டப்பட்டு நம்ம ஏதோ ஒரு செயல் செய்கிறோன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அப்போ ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், அப்போ ரஜோகுணத்தை கம்மி செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ பகவானை நம்ம வேண்டறதை அதிகப்படுத்தணும், தியானத்தில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சரி செஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு தான் இது. பகவான் அதாவது புரியுது. இப்போ 2 பக்கத்துலையுமே பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் செஞ்சு
நான் தான் செய்கிறேன் அப்படின்றத அகங்காரம் இருக்காது, 3 குணங்களால் செய்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு வழி எடுத்துக்கலாம். அதே போல் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் செஞ்சால் தப்பிச்சுக்கிறதுக்கான வழி இல்லை, ஆனால் நம்மளை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அது. ரஜோகுணம் அதிகனால நம்ம இந்த செஞ்சுட்டோமோ, தமோகுணம் அதிகமானதுனால நம்ம இதை செஞ்சுட்டோமோ அப்படின்ற நமக்கு உணர்ச்சி வந்து நம்மளை சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பகவான் இதை சொல்கிறாரு. இதெல்லாம் பாருங்கள், எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள். பகவான் ரொம்ப கண்ணை மூடி கையை இப்படி மடக்கி வச்சு காலை மடக்கி வச்சு காட்டில் போயிட்டு நாட்கணக்காகவும் மாதக்கணக்காகவும் நம்மளை வந்து தபஸ் செய்ய சொல்லலை. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப நல்லா ஆக்கிக்கலான்றதுக்கு பகவான் வழிகள் சொல்லிட்டு வராரு. தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.